தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பெரியார் சிலை உடைப்பு, திமுகவினர் அட்டகாசம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். செந்தமிழன் சீமான் அவர்களை குறித்து அவதூறாக இந்த திராவிட கழகத்தினர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர், பெரியாரிஸ்டுகள் பேசி வருகின்றனர். தந்தை பெரியார் கூறிய கருத்துக்களை சீமான் கூறி வருகிறார், தொகுத்து கூறி வருகிறார், விளக்கம் கொடுத்து வருகிறார். தமிழர்களுக்கு விரோதமாக தந்தை பெரியார் செயல்பட்டதை எடுத்து கூறி வருகிறார். ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் வந்தேரி வடுகர்கள், தெலுங்கர்கள் சீமான் மீது அவதூறு பரப்பி வருகிறார்கள். தந்தை பெரியாரை அவதூறாக பேசி தமிழ் மண்ணில் நிலைக்க முடியாது என்று எச்சரிக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியாருடைய சிலையை உடைத்ததே திமுகவினர் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தன. அப்பொழுது திராவிட கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம் ஆகியவை அதிமுகவுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தன. ராணிப்பேட்டையில் அந்த பிரச்சாரத்தின் பொழுது திமுகவுக்கும் பெரியாரிஸ்டுகளுக்கும் மோதல் ஏற்பட்டது. அதிமுகவுக்கு ஓட்டு கேட்ட பெரியாரிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கும் மோதல் ஏற்பட்டது. திமுகவினர் பெரியாரிஸ்டுகளை கடுமையாக தாக்கினர். அதோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியாருடைய சிலை ஒன்றையும் உடைத்தனர். இதுதான் வரலாறு. ஆனால் ஆட்சியில் இருந்த கருணாநிதி அரசாங்கம் பெரியாரிஸ்ட் மேலேயே வழக்கு போட்டது. அதான் வேதனை. அந்த பெரியார் சிலையை உடைச்சது திமுக காரவங்க, பெரியாரிஸ்ட் மேலே தாக்குதல் நடத்தினது திமுக காரவங்க. ஆனால் கருணாநிதி பெரியாரிஸ்டுகள் மேலே வழக்கு போட்டு பெண்கள் உட்பட 10 பேர்த்த கைது செய்து சிறையில் அடைச்சாப்புல. இதை புரிஞ்சுக்கணும். பெரியார் சிலையை நாம் தமிழர் கட்சிக்காரவங்க உடைக்கல, சரியா? பெரியார் சிலையை உடைச்சதே திமுக காரங்க தான். பெரியாருக்கு பெரியாரிஸ்டுகள் தான் எதிரி, அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. பெரியார் சிலையை உடைச்சதே திமுக காரவங்க தான். இந்த ரோசமான சூடு சோரணம் இருந்துச்சுன்னா இந்த பெரியாரிஸ்டுகள் போய் என்ன செய்யணும்? கருணாநிதி சிலையை உடைக்கணும். அதுதான் பதிலுக்கு பதில் செய்யணும். அதை விட்டு சீமானை பற்றி பேசக்கூடாது.